வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பாம்புகளை பற்றி ஒரு தகவல் பார்ப்போம். சரியா? அதாவது இந்தியன் ஸ்னேக்ஸ், இந்தியாவில் எத்தனை விதமான விஷப்பாம்புகள் இருக்கிறது, அதில் எது முதன்மையான இடத்தை பெறுகிறது, எது கடைசி இடத்தை பெறுகிறதுன்னு சொல்லி ஒரு பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறது தண்ணியில் கடலில் வாழக்கூடியது கிடையாது, ஒன்லி லேண்ட். தரையில் வாழக்கூடிய அந்த பாம்புகளில் எது விஷமுள்ள பாம்பு, அதிக விஷமுள்ள பாம்பு, எத்தனை வகை விஷப்பாம்புகள் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான விஷப்பாம்புகள் இருக்கிறது. அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் முதல் இடத்தை எது பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு வரியன். அது பேர் என்ன, அதுக்கு இங்கிலீஷில் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்தியன் காமன் கிரைட்னு சொல்லுவாங்க. இந்தியன் காமன் கிரைட் அது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அதில் வெள்ளை கோடு, ரெண்டு பட்டை கோடாக இருக்கும், ரெண்டு கோடாக இருக்கும். அது கழுத்து வரைக்கும் தான் இருக்கும். கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அது அப்புறம் சில சூழ்நிலைக்கு தகுந்து கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்கலாம். இப்போ நார்த் இந்தியாவில் பார்க்கக்கூடிய சில இந்தியன் காமன் கிரைட்ஸ் கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இதுதான் மேஜர். இது பார்க்கும்போது கருப்பு கலரு, அதில் வெள்ளை கோடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இது சைலண்ட் கில்லர்னு கூட சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்கன்னா, இது மெயினானது ஃபஸ்ட்டு இரவில் தான் வரும். இரவில் தான் வேட்டையாடுறதுக்கு வரும். இது ரெண்டாவது வீட்டுக்குள்ளெல்லாம் உயிரும். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஹியூமன் டெம்பரேச்சர் இதுக்கு பாடி டெம்பரேச்சர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த பெட்டில் ஏறி அந்த போர்வைகளில் ஃபுல்லாக சூழ்ந்து இதுக்கு படுத்துக்கிறது. அது மாதிரி இதோட நியூரோடாக்சின் விஷம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கலவை உள்ளது. அது மாதிரி இது கடிச்சா தெரியாது. ஏன் அப்படின்னா இதோட அந்த ஃபேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தமிழில் பல்லுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். கொஞ்சம் உள்நோக்கி இருக்கிறதுனால இது ரொம்ப அதிகமான ஆழத்தில் பதியாது. இதோட பற்கள் லைட்டாக கீர்ன மாதிரி தான் இருக்கும். இது கடிச்சிருச்சுன்னா ரொம்ப ஏதோ கீரல் இருக்கும், வலியும் வராது. அதனால் சில பேருக்கு இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, வயக்காட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டுக்கு வெளியே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடிச்சிட்டு போயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சின்ன பிள்ளைகளுக்கு கடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா வலி இல்லாதனால இது சுத்தரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி கடிச்சிட்டு இதை அப்படியே சைலண்ட்டாக போயிடும். இதோட விஷம் கடுமையான விஷம்ன்றனால ஆளுகள் தப்பி போகுது. அப்புறம் கரெக்டான நேரத்தில் நம்ம இதுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியாதனால இதை பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு பாதிப்பு உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வீரியன் சொல்கிறோம். அதான் ரசல்ஸ் வைப்பர். கண்ணாடி வீரியன் அது கட்டு வரியன். இது கண்ணாடி வீரியன் வகையத்தை சேர்ந்து. வீரியன்றது வைப்பர். இது ரெண்டாவது. இது நல்ல மலைப்பாம்பு குட்டி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தடிச்சா நல்லா தடிமையாக வளரும். கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் இது தாவி மனிதர்களை தாக்கக்கூடியது. தாக்கி கடித்திருக்கு. 4 அடி வரைக்கும் தாவி கடித்திருக்கு. இது கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இது குக்கரில் வர்ற சவுண்ட் இருக்குல்ல, அந்த விசில் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது. அது எச்சரிக்கை ஒலி. கிட்டக்க வராதிங்க, வந்தீங்கன்னா இது டேஞ்சருங்க மாதிரி சொல்லி அந்த குக்கர் சவுண்ட் இருக்கு பாருங்க, அதே மாதிரி சவுண்டு கொடுக்குது. அதுக்கு மீறியும் அதை பிடிச்சோம்னா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த பாம்புனாலேயே நிறைய பேர் கடிபட்டு இறந்துருக்காங்க இந்தியாவில். அது 4 அடி வரைக்கும் ஊண்டி தவ்வி கடிக்கக்கூடியது. அதனால் தூரமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அது கிட்டக்க போகாமல் இருக்கிறதே நல்லது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது தான் இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோப்ரா. அதான் நல்ல பாம்புன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். அதுக்கு அந்த இது சைன் இப்படி போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி. இது 3ஆவது இடத்தில் இருக்குது கோப்ரா. இது நியூரோடாக்சின் விஷம் உள்ளது தான். இது நரம்பியல் மண்டலத்தை தாக்கக்கூடியது நியூரோடாக்சின், அதை சொல்லுவோம். இது 3ஆவது இடத்தில் இருக்குது. 4ஆவது இடத்தில் இருக்கக்கூடியது சுருட்டை வீரியன் நம்ம அழைப்போம். சுருட்டை வீரியன் ரொம்ப சின்னதாக தான் வளரும். 15 வருஷம் பாம்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தான் இருக்கும். 1.5 அடிக்கு மேலே வளரவே வளராது. அதுதான் அதோட மேக்ஸிமம் வளர்ச்சியை. பார்க்க சின்ன பாம்பு குட்டின்னு நம்ம நினச்சி அதை ஏமாந்துருவோம். இதுக்கு ஆங்கிலத்தில் இந்த பாம்புக்கு சாஸ்கேல்டு வைப்பர் அப்படின்வாங்க. சாஸ்கேல்டு வைப்பர். இது டெசர்ட் ஸ்னேக் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே பார்த்துங்க, உரசி சவுண்டை உண்டு பண்ணுவது. அதுக்கு பேர், அதனால தான் அது பேர் சாஸ்கேல்டு வைப்பர். தன்னோட உடம்பையே உரசி
சவுண்டை உண்டாக்குற பாம்புகளுக்கு பூராமே கிட்டத்தட்ட வைப்பர்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. வீரியன் எல்லா வைப்பருமே கபூன் வைப்பர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகளுக்கு அந்த இது பேர் வைப்பாங்க. இங்கே வந்து 2 வைப்பர் தான் மெயினாக இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ரசல்ஸ் வைப்பர், இன்னொன்று வந்து இந்தியன் சாஸ்கெயில்டு வைப்பர். இந்த சாஸ்கெயில்டு வைப்பர் வந்து சுருட்டை வீரியன்னு சொல்லுவோம். வயக்காடுகளில் வந்து அதிகம் வந்து மண்ணோட மண்ணாக அது கலந்துருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. இதோட விஷமும் ரொம்ப கொடூரமானது. இது வந்து 4வது இடத்தில் வந்து வச்சுருக்காங்க. 5வது இடத்தில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா, இந்தியன் கிங் கோப்ரா. கிங் கோப்ரான்றது வந்து ராஜநாகம் இருக்கிறதுலே விஷப்பாம்புகளில் மிக அதிக நீளமுடைய விஷப்பாம்பு வந்து கிங் கோப்ரா. இது வந்து ஒரே நேரத்தில் அதிகமான, அதோட உருவமும் பெருசாக இருக்கிறதுனால விஷமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதிகமான விஷத்தை ஒரே நேரத்தில் இருக்கும். ஒரே கடியில் இது யானையை சாய்க்கும் வல்லமை படைத்தது. யானையை சாய்க்கணும்னா அந்த அளவுக்கு விஷமும் இது வந்து வெளியேறும். இது ஆக்சுவலி நாகத்தை சேர்ந்தது கிடையாது. ஆக்சுவலி ராஜநாகம்னு அதுக்கு பேர் இருந்தாலும் கோப்ரா வகையை சேர்ந்தது கிடையாது. இது ஒரு செப்பரேட்டான ஒரு இனம். இது வந்து பார்த்திங்கன்னா கேனிபலிசம் ஃபாலோ பண்ணுறது, அதாவது தன் இனத்தையே சாப்பிடக்கூடியது. அதிகமாக இதுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எலிகள் சாப்பிட்ற அந்த சாரப்பாம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, ராட் ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாம்புகளை தான் அதிகம் வேட்டையாடி, எந்த பாம்பாக இருந்தாலும் வேட்டையாடிடும். ஏன்னா இதுக்கு வந்து விஷப்பாம்புகளாக இருந்தாலும் அதுக்கு கடித்தாலும் இதுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி இருக்குது, இதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி பாதிக்காது, ஜாஸ்தி இருக்குது. அதனால் இதோட விஷம் வந்து அதுகளை வந்து மிகவும் கடுமையாக தாக்கும். அதனால் வந்து இது பிடிச்சி அதுகளை சாப்பிட்ருவாது. ஸோ கிங் கோப்ரான்றது 2வது. கிங் கோப்ராவை பற்றி இங்கே இன்னொரு தகவல் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கூடு கட்டி முட்டையிடும் அடகாக்கக்கூடிய ஒரே பாம்பினம் வந்து கிங் கோப்ரா தான். காஞ்ச செத்தைகளை தன் உடம்பாலேயே, கை கால்கள் இல்லைனாலும் உடம்பாலேயே காஞ்ச செத்தைகளை சேர்த்து ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் முட்டைகளை இட்டு இது வந்து அந்த குஞ்சு பொறிச்சிட்டு அந்த குஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் இது சாப்பிடாது. மிகவும் மெலிந்து காணப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குஞ்செல்லாம் வெளியே வந்த பிறகு வர்ற நேரத்திலே வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலே இது அங்கேருந்து போயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து மிகவும் பசியில் அப்போ வந்து இருக்கும். தன்னை அறியாமே குட்டிகளை எதுவும் சாப்பிட்டு விடுவோமோன்ற ஒரு பயத்தினாலே என்னவோ இயற்கை வந்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கு, ஊந்துதலை. அந்த குஞ்சுகள்லாம் வெளியே வர்ற நேரத்தில், குட்டி பாம்புகள்லாம் வெளியே வர்ற நேரத்தில் இதை வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு இறையை தேடி போய்விடும். அந்த குட்டி பாம்புகள் வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன பாம்பு அப்போ தான் வந்திருக்கும், ஆனால் கடுமையான விஷம் இருக்கும். அதே விஷம்தான் அதுலேயும் இருக்கும். சொல்லப்போனால் எந்த ஒரு பெரிய பாம்புகளும் கடிக்கிறத விட குட்டி பாம்புகள் கடிக்கிறது தான் வந்து அதிகமான ஒரு டேஞ்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா அதுகளுக்கு விஷத்தை கட்டுப்படுத்த தெரியாது. முழு விஷத்தையும் ஒரே கடையில் இறக்கிடுங்க. பாக்கி பெரிய பாம்புகளுக்கு வந்து அது தெரியும், எந்த இதுக்கு எவ்வளோ விஷத்தை வந்து இறக்கணும், 2-3 தடவை யூஸ் பண்ணுறதா எவ்வளோன்னு சொல்லி அதுகளுக்கு அந்த கட்டுப்பாடு தெரியும். குட்டிகளுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, அது கடிச்சிச்சின்னா மொத்தம் விஷத்தையும் இறக்கிடும். ஸோ அதனால் அது வந்து குட்டிகளாக இருந்தாலும் விஷத்தோடைய தன்மை வந்து மாறாது. அதே மாதிரி குவான்டிட்டி அது கட்டுப்படுத்த முடியாதனால அது வந்து ஃபுல் விஷத்தையும் இறக்கி அது கடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரும் ஆபத்தையும் வந்து உண்டாக்கிவிடும். அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 5 பாம்புகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகவும் ஆபத்தானவை, விஷமுள்ளமை. ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து கட்டுவரியன், இந்தியன் காமன் பிளேட்டு. 2வது இடத்துல இருக்கிறது வந்து ரசல்ஸ் வைப்பர், அதாவது கண்ணாடி வீரியன். 3வது இடத்துல இருக்கக்கூடியது இந்தியன் ஸ்பெக்டக்கல் கோப்ரா, அதாவது நல்ல பாம்புன்னு சொல்லுவோம். 4வது இடத்துல இருக்கிறது வந்து இந்தியன் சாஸ்கெயில்டு வைப்பர், அதுதான் வந்து சுருட்டை வீரியன் இருக்கும். 5வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து நம்ம ராஜநாகம், கிங் கோப்ரா. ஸோ இந்த 5 வகை தான் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து காணப்படுறது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாலே அதிகமாக கண்ணுக்கு தட்டப்படுறது இந்த 5 தான் இருக்கும். சில அசாம் காடுகளில் இப்போ ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஜாஸ்தி இங்கே இது கிடையாது. பாக்கி 2 கடலில் இருக்குது. ஸோ இந்த 5 தான் வந்து அதிகமாக நீங்கள் எங்கே போனாலும், நார்த் இந்தியா போனாலும் சரி, சவுத் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம வாழக்கூடிய சாதாரணமான முள்ளுக்காடுகள் இதில் எந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னாலே இந்த 5 பாம்புகள் ஒன்று தான் ஜாஸ்தி காண முடியும். அதில் அந்த ராஜநாகங்கள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் சைடு தான் இருக்கும். அது இந்த 4 தான் அதிகமாக பாக்கி இடத்துகளில் இருக்கும். இது வந்து மலைப்பிரதேசங்களில் இருக்கும். நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாருங்கள், அங்கே தான் இந்த ராஜநாகங்கள் வந்து அதிகமாக காணப்படுகின்றன. சரியா?
இந்த தகவல் உங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு உபயோகமான தகவலோட இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.